நவம்பர் 10ஆம் தேதி சாயங்காலம் டெல்லியோட இதய பகுதின்னு சொல்லப்படுற செங்கோட்டைக்கு பக்கத்துல நடந்த ஒரு பெரிய வெடிவிபத்து மொத்த நாட்டையுமே உலுக்கிருச்சு. சரி, இந்த சம்பவம் பத்தின உண்மைகள் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த முழு சம்பவத்தையும் சரியா புரிஞ்சுக்க முதல்ல நாம கொஞ்சம் டைம்ல பின்னாடி போய் அன்னைக்கு சாயங்காலம் அந்த இடத்துல நிஜமாவே என்னதான் நடந்துச்சுன்னு வரிசையா பார்க்கலாம். தேதி நவம்பர் 10. இடம் டெல்லி செங்கோட்டை. இது வெறும் ஒரு கட்டடம் இல்ல, நம்ம இந்தியாவோட வரலாறு, கலாச்சாரம், அதிகாரம் இது எல்லாமே ஒன்னு சேர்ற இடம். தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போற இவ்வளோ பிஸியான ஒரு பகுதியில தான் இந்த பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அடுத்த சில நிமிஷத்துல நிலைமை எப்படி தலைகீழா மாறுச்சுன்னு பாருங்க. சாயங்காலம் 7:45க்கு ஒரு ஹியூண்டாய் i20 கார் மற்ற கார்கள் மாதிரி சிக்னலுக்காக நின்னுட்டு இருக்கு. ஆனா அடுத்த ஒரே நிமிஷத்துல 7:46க்கு அந்த கார்ல இருந்து ஒரு பெரிய வெடிப்பு சத்தம். அடுத்த ஒரு நிமிஷத்துல அந்த தீ பக்கத்துல இருந்த மத்த கார்கள், ஆட்டோ ரிக்ஷாக்கள்னு எல்லாத்துக்கும் பரவிடுச்சு. யோசிச்சு பாருங்க, வெறும் 3 நிமிஷம் அதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி எந்த ஒரு தாக்குதலா இருந்தாலும் அதோட மிக மோசமான பாதிப்பு அப்பாவி மக்களுக்கு ஏற்படுறதுதான். சரி, இந்த வெடி விபத்துல ஏற்பட்ட மனித இழப்புகள் பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த கொடூரமான சம்பவத்துல இப்போதைக்கு 8 பேர் இறந்துட்டாங்கன்னு அதிகாரப்பூர்வமா உறுதிப்படுத்தியிருக்காங்க. உயிரிழப்புகள் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த நம்பர்ஸை பார்க்கும்போதே இந்த சம்பவத்தோட தாக்கம் எவ்வளோ பயங்கரமானது நமக்கு புரியுது. தலைநகரத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே சும்மா இருக்க முடியுமா? நம்ம நாட்டோட எல்லா பாதுகாப்பு அமைப்புகளும் உடனே களத்துல இறங்கிட்டாங்க. நாடு முழுக்க ஹை அலர்ட் கொடுத்துட்டாங்க. இது ஏதோ லோக்கல் போலீஸ் மட்டும் பார்க்குற கேஸ் இல்ல. இந்தியாவோட டாப் டெரர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியான NIA, அதாவது தேசிய புலனாய்வு முகமை, இந்த கேஸ கையில் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா NSG கமாண்டோக்களும் ஸ்பாட்ல இருக்காங்க. இந்த தாக்குதலோட எதிரொலி டெல்லியோட நிக்கல, பக்கத்துல இருக்கிற உத்தரப்பிரதேசம், குஜராத் மாதிரி மாநிலங்கள்லயும் பாதுகாப்பை பலப்படுத்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஏர்போர்ட்ஸ், மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், அப்புறம் முக்கியமான வரலாற்று இடங்கள், இப்படி மக்கள் அதிகமா கூடுற எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டியை உடனே டைட் பண்ணிட்டாங்க. சரி, இவ்ளோ நம்பர்ஸ், இவ்ளோ தகவல்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த ஒரு சம்பவம் மட்டும் ஏன் நாடு முழுக்க இவ்ளோ பெரிய அதிர்வலைகளை உருவாக்குது? இதோட முக்கியத்துவம் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். செங்கோட்டைங்கிறது வெறும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் கிடையாது. ஒரு காலத்துல முகலாய பேரரசோட அதிகார மையமா இருந்துச்சு. இன்னைக்கு சுதந்திர இந்தியாவோட இறையாண்மைக்கு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பிளா இருக்கு. அதனால தான் இங்க நடக்கிற ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நம்ம நாட்டோட கௌரவத்து மேல நடந்த தாக்குதலா பார்க்கப்படுது. இந்த சம்பவம் 4 முக்கியமான விஷயங்களை நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. முதல்ல, நம்மளோட வரலாற்று சிறப்புமிக்க முக்கியமான இடங்கள் எல்லாம் பாதுகாப்புல எவ்வளோ பலவீனமா இருக்குங்கிறத காட்டுது. ரெண்டாவது, நகரங்கள்ல கூட்ட நெரிசல நடக்கிற இந்த மாதிரி சம்பவங்களால பொதுமக்களோட பாதுகாப்புக்கு என்ன கேரண்டின்னு ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. மூணாவதா, கண்டிப்பா இதை நம்ம நாட்டோட பாதுகாப்பு கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வைக்கும். கடைசியா, வெளிநாடுகள் எல்லாம் இதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உலக அளவுல இந்தியாவோட இமேஜையும் பாதிக்கும். நான் சொன்ன மாதிரியே இது நம்ம நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம வெளிநாடுகளும் இதை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல இருந்து நாங்க நிலைமைய உன்னிப்பா கவனிச்சுட்டு வரோம்னு அதிகாரப்பூர்வமா ஸ்டேட்மெண்ட் வருது. இதுல இருந்தே தெரியுது இது எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயம்னு. சரி, இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இன்னும் நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கல. இந்த கேஸை விசாரிக்கிற அதிகாரிகள் இப்போ எந்த பதில்களை தேடிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ எல்லார் மனசுல இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இது திட்டம் போட்டு நடத்தின ஒரு பயங்கரவாத தாக்குதலாம், இல்ல எதிர்பாராம நடந்த ஒரு கோர விபத்தா? இந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சாதான் இந்த கேஸோட முழு மர்மமும் விலகும். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா நிலைமை இன்னும் தெளிவா புரியும். ஒரு பக்கம் நமக்கு என்ன தெரியும்னு இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன தெரியாதுன்னு இருக்கு. செங்கோட்டை பக்கத்துல ஒரு கார் வெடிச்சது, இது நமக்கு தெரியும். ஆனா அதுக்கான உண்மையான காரணம் என்ன, நோக்கம் என்ன, அது தெரியாது. குறைஞ்சது 8 பேர் இறந்துட்டாங்க, இதுவும் தெரியும். ஆனா இதுதான் ஃபைனல் நம்பரா, அதுவும் என்ன தெரியாது. பல ஏஜென்சிஸ் சேர்ந்து விசாரிக்கிறாங்க, இதுவும் உண்மை. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கா இல்லையாங்கிறது இன்னும் மர்மம்தான். கடைசியா, இந்த ஒரு சம்பவம் நம்ம எல்லாரும் முன்னாடியும் ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. இது போன்ற நிகழ்வுகள் திரும்பவும் நடக்காம இருக்க நம்மோட பொது இடங்களோட பாதுகாப்பை நம்ம எப்படி மாத்த போறோம்? இது அதிகாரிகளுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இருக்கிற கேள்வி.